இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திலும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் காலங்கள் என்கிற தலைப்பிலே, வேதத்திலே காலங்கள் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதத்திலே பல்வேறு காலங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஏற்ற காலம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு காலம், அதினதின் காலம், வசந்த காலம், வருங்காலம், சோதனை காலம், தயை செய்கிற காலம், இப்படி பல்வேறு காலங்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட காலங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. ஒரே காலத்திலே நாம் இருப்பதில்லை. நாம் குழந்தை பருவத்தில் இருந்த காலம், அடுத்ததாக வாலிப பருவத்தில் இருந்த காலம், அடுத்ததாக ஒரு இடைப்பட்ட ஒரு பருவம், அதன் பிறகு ஒரு முதிர்ந்த பருவம், இப்படியாய் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலங்களை நாம் கடந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகிறார். காலம், எக்காலம், எல்லா காலமும் நமக்கு ஒன்று போல் இருப்பதில்லை. நாம் மகிழ்ச்சியாக இருக்கிற காலங்கள் உண்டு, துக்கமாக இருக்கிற காலங்கள் உண்டு, நாம் கஷ்டப்படுகிற காலங்கள் உண்டு, நாம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிற காலங்கள் உண்டு. இப்படியாய் காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே, இந்த நாளிலே குறித்த காலம் என்கிற ஒரு காலத்தை குறித்து நாம் வேதத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். வருகின்ற வருஷத்தில் குறித்த காலம், இங்கே நாம் ஒரு காலத்தை பார்க்கிறோம், குறித்த காலம். அந்த குறித்த காலத்திலே சாராள் மூலமாக உனக்கு ஈசாக்கு பிறப்பான் என்று சொல்லி ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த காலத்தை நாம் பார்க்கிற பொழுது ஏற்கனவே ஆபிரகாம் வயது முதிர்ந்தவர், 75 வயது ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் காத்திருக்கிறார். 25 வருடங்கள் காத்திருந்து அந்த ஈசாக்கை பெற்றுக்கொள்ளுகிறார். ஏற்கனவே அவர் வயது முதிர்ந்தவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நாம் நினைக்கிறோம், இவ்வளவு வயதான பிறகு இன்னும் அவருக்கு காலதாமதம் ஆகிறதே என்று சொல்லி நாம் வாசிக்கிற பொழுது நாம் நினைக்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தர் குறித்த வேலை என்பது அவர் ஆண்டவர் முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார். அவர் சரியான நேரத்திலே அவர் செயல்படுகிற தேவன். 100வது வயதிலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இல்லை, நாம் வாசிக்கிறோம் குறித்த காலம் என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, ஒரு பிராண உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் வருவேன். ஒரு பிராண உற்பவ கால திட்டம். ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்திலே பிறக்கிற பொழுது ஆண்டவர் அந்த குழந்தையை தாயின் கருவிலே வைக்கிறார். ஒரு பிராண உற்பவ திட்ட காலம், ஒரு குழந்தை, ஒரு பிராணன் உருவாகிறதற்கு ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் அந்த குழந்தை உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதுபோலதான் அந்த சூனேமியாளிடத்திலே அந்த எலிசா சொல்லும் பொழுது, அந்த சூனேமியாளை பார்த்து அந்த எலிசா சொல்லுவார், ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். ஒவ்வொரு குழந்தை பிறப்பதற்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் குறித்திருக்கிறார். இன்றைக்கும் கூட அநேக பெண்கள் குழந்தை இல்லாமல் வேதனையோடு இருக்கலாம், காத்து கொண்டு இருக்கலாம், கர்ப்பத்தின் கனிக்காக காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த குழந்தை உருவாவதற்கு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நாளை, ஒரு நேரத்தை ஆண்டவர் குறித்திருக்கிறார். நம்மையும் கூட தாயின் கருவிலே ஆண்டவர் அதிசயமாய் உருவாக்கி வைத்து ஒரு குறித்த நாளிலே நம்மை வெளிப்பட பண்ணி இந்த உலகத்திலே நம்மை ஆண்டவர் பிரவேசிக்க செய்திருக்கிறார். அதுபோல ஆண்டவருடைய வேளை, குறித்த வேளையில்தான் அவர் செய்யக்கூடிய காரியங்கள் நடக்கும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர்தான். ஆனாலும் கூட அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அதிசயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். நாம் யோசேப்பை பார்க்கிற பொழுது அவன் ஒரு உயர்த்தப்பட்ட யோசேப்பை நாம் பார்க்கிறோம். அந்த உயர்வு அவருடைய வாழ்க்கையிலே வருவதற்கு முன்பாக அவர் பட்ட கஷ்டங்களை நாம் பார்க்கிறோம். 17 வயதிலே அவருடைய சரித்திரம் நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் உயர்த்தப்பட்டது
தன்னுடைய 30வது வயதில்தான் அவர் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுவரைக்கும் அந்த யோசேப்பின் வாழ்க்கையிலே பல கஷ்டங்களை, பாடுகளை, உபத்திரவங்களை அந்த யோசேப்பு அனுபவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த யோசேப்பை உயர்த்துவதற்கென்று ஆண்டவர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருந்தார். அதான் நாம் வாசிக்கிறோம். ஏற்ற காலத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த யோசேப்பும் கூட பகையின் நடுவிலே, தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்ட அந்த பகையின் நடுவிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, போத்திபாரருடைய அரண்மனையிலே அவர் வாசம் பண்ணுகிறார். அங்கேயும் அவருக்கு பிரச்சனை வருகிறது. சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய அனுபவம் வருகிறது. ஒவ்வொரு கட்டத்தையும் அவர் கடந்து வருகிறார். ஆனால் ஆண்டவர் அவருக்கென்று ஒரு ஏற்ற காலத்தை, அவரை உயர்த்துவதற்கென்று ஒரு காலத்தை ஆண்டவர் குறித்திருந்தார். அந்த ஏற்ற காலம் வரும்பொழுது நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோசேப்பை பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். பாருங்க, இப்போ சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தக்கூடிய அவனுடைய வேளை வந்தது. அவன் உயர்த்தப்படும் போது அவன் இருக்கிற இடம் காவல் கிடங்கிலே அவன் கிடக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே குறித்த காலம் அவனுக்கு வருகிற பொழுது அந்த யோசேப்புக்கு என்ன நடக்கிறது? பார்வோன் யோசேப்பை அழைப்பிக்கிறான். அப்போ அவன் காவல் கிடங்கிலிருந்து தீவிரமாய் கொண்டு வரப்படுகிறான். அவன் சவரம் பண்ணி வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்திலே வந்து நிற்கிறான். அடிமையாய் சிறைச்சாலையிலே இருந்த ஒரு யோசேப்புக்கு அவனுடைய ஏற்ற காலம் அங்கே வருகிறது. அவன் உயர்த்தப்பட வேண்டிய காலம் அங்கே வருகிறது. அந்த காலத்திலே அவன் தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து, சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து சவரம் பண்ணி வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனுக்கு முன்பாக வந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்மையும் கூட நமக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் குறித்திருக்கிறார். ஒருவேளை நான் சிறுமையில் வாழ்கிறேனே, கஷ்டத்தில் வாழ்கிறேனே, வாழ்க்கையில் ஒரு உயர்வு இல்லையே, மேன்மை இல்லையே என்று சொல்லி இன்றைக்கும் கூட அநேகர் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய நிலையில் நம்மை நிறுத்த தேவன் வல்லவர். நம்முடைய நிலையில் நம்மை உயர்த்த, யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் நம்மையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அந்த உயர்வுக்காக யோசேப்பு கடந்து வந்த பாதைகள் கடினமான பாதைகள். அந்த ஏற்ற காலம் வரும்பொழுது யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் நம்மையும் அவர் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நமக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் குறித்திருக்கிறார். அதுவரைக்கும் நாம் அந்த பாதையை நாம் கடந்து செல்ல வேண்டும். அடுத்ததாக நாம் தாவீதை பார்க்கிற பொழுது, தாவீதின் வாழ்க்கையிலும் கூட தாவீதும் அதிகமான பாடுகளை அவர் அனுபவித்தார். அவர் அபிஷேகம் பண்ணின உடனே ராஜாவாக அவர் உயர்த்தப்படவில்லை. அவர் ஒரு காலத்திற்காக காத்திருந்தார். ஏற்ற காலத்திற்காக அவர் காத்திருந்தார். சவுல் எப்பொழுது மரணமடைவார், யுத்தத்திற்கு சென்று அவர் மரணமடைவார், இல்லாவிட்டால் தேவன் அவரை அடித்து அவர் மரணமடைந்த பிறகு நான் ராஜாவாவேன் என்று சொல்லி தாவீதும் தன்னுடைய மேன்மைக்காக ஒரு காலத்துக்காக அவன் காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். ஏற்ற வேளை வரும்பொழுது அங்கே தாவீது ராஜாவாகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த இஸ்ரவேலர்கள் தாவீதை வெறுத்தார்களோ அதே இஸ்ரவேலர்கள் தாவீதை அழைக்கிறார்கள். நீர் எங்களுக்கு ராஜாவாக வர வேண்டும், நீர்தான் எங்களுக்கு ராஜாவாக வேண்டும், சவுல் இருக்கும்போதே கர்த்தருடைய யுத்தங்களை நீர் நடத்தி சென்றவராமே அப்படின்னு சொல்லி அந்த தாவீதை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தாவீதுக்கு ஒரு ஏற்ற காலம் வந்த பொழுது அவர் அரண்மனையிலே உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நமக்கு கூட ஆண்டவர் ஒரு காலத்தை தருவார். ஏற்ற வேளையிலே தேவன் நம்மை அவர் உயர்த்துவார். அந்த வேளை வருவதற்கு முன்பாக அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் வாழ்க்கையிலே நாம் உயர்வை விரும்புகிறோம், மேன்மையை விரும்புகிறோம். ஆனாலும் அந்த வேளை வரும் வரைக்கும் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அந்த ஏற்ற காலத்திற்கு நாம் காத்திருக்க வேண்டும். பக்தனாகிய யோபு கூட இப்படி சொல்லுகிறார். அவர் துன்பத்தின் பாதையின் வழியாய் அவர் நடந்து செல்லும்போது அவர் சொல்லுகிறார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், நிச்சயமாக எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்லுகிறார். நாமும் கூட நமக்கென்று கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, நன்மையை காலம் வரும்பொழுது அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை, தளர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் நிச்சயமாக நமக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லி நாம் விசுவாசித்து நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளையிலும் சுவாமி ஆண்டவரே, நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற காலத்துக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
எங்களுக்கு குறித்ததை நீர் நிறைவேற்ற வல்லவர். எங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மையை நீர் தர வல்லவர் ஆண்டவரே. அந்த யோபு சொன்னதை போல எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிட அந்த மேன்மையான காலத்துக்கு நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை